எல்லோருக்கும் வணக்கம். மை யூடியூப் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று ஒரு தகவல். 13ஆம் நாள் ஜிஎஸ்டி, குறிப்பாக காம்போசிஷன் டீலர் என்று சொல்லப்படுகின்ற கலவை வணிகர்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை ரிட்டர்ன் தாக்கல் செய்வார்கள். அதனுடைய படிவத்தின் பெயர் CMP-08. அதை பற்றிய ஒரு சிறப்பு பார்வை. கடந்த TN VAT சட்டத்தில் 0.5% கட்டினால் போதும் என்ற அளவில்தான் கலவை வணிகர்கள் இருந்தார்கள். ஆனால் ஜிஎஸ்டியில் அது 1% 3 மாதங்களுக்கு ஒரு முறை கட்டினால் போதும் என்று இருந்தது. ஆனால் கொரோனா காலங்களுக்கு முன்பு CMP-08 என்பதற்கு பதிலாக GSTR-4 படிவத்தில் தான் நாங்கள்லாம் தாக்கல் செய்தோம். அதிகாரிகளும் அதை பெற்றுக்கொண்டார்கள். ஜிஎஸ்டி போர்ட்டலும் அப்படித்தான் வந்தது. ஆனால் கொரோனா காலத்துக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த ஒரு முன்னறிப்பும் இன்றி அனுவல் ரிட்டர்ன் தாக்கல் செய்ய ஏதுவாக GSTR-4 என்பதை CMP-08 ரிட்டர்னாக மாற்றினார்கள். ஆனால் அப்போது அதனுடைய விளைவு என்ன என்று தெரியாது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை CMP-08 என்ற படிவத்தில் தான் தற்போது வரை நாங்கள் தாக்கல் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு சில்லறை வணிகர்கள் 1.5 கோடி டர்ன்ஓவர் ஆண்டு வருமானம் தாக்கல் செய்பவர்கள் இந்த CMP-08 படிவத்தில் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை தாக்கல் செய்ய வேண்டும். குறிப்பாக ஏப்ரல், மே, ஜூன் என்பதை ஜூலை 18ஆம் தேதிக்குள்ளும், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் என்பதை அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்குள்ளும், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்பதை ஜனவரி, அடுத்த ஆண்டு எது வருகிறதோ இந்த ஜனவரி 18ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும். இது 3 குவார்ட்டர்லி முடிந்துவிட்டது. அதன் பிறகு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்பதை வரக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 18ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். இப்படி தாக்கல் செய்தால் ஒரு ஃபைனான்சியல் முடியும். CMP-08 குவார்ட்டர்லி ரிட்டர்ன் காம்போசிஷன் டீலர் கலவை வணிகர்களுக்கு. ஆனால் அவர்களுக்கு ஆண்டு வருமானம் GSTR-4 வரும் 30 அடுத்த மாதம் 30ஆம் தேதி ஏப்ரல் கடைசி தேதி என்று அறிவித்திருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? ஒன்று, ரெகுலர் டீலர்களுக்கு 2 கோடிக்கு பிலோ 2 crores 2 கோடிக்கு உள் வியாபாரம் செய்பவர்களுக்கு GST-9 தாக்கல் செய்ய வேண்டாம் என்று நிதி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் விதிவிலக்கு அளித்துள்ளது. நோட்டிபிகேஷன் இஷ்யூடு. அப்படி இருக்கும்போது கலவை வணிகர்கள் 1.5 கோடிக்கு கீழ் உள்ளவர்கள், குறிப்பாக 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம், 70 லட்சம், அதாவது 1.5 கோடிக்குள் ஒரு ஆண்டு அவருடைய விற்பனை தொகை இருக்கும்போது CMP-08 தாக்கல் செய்ய வேண்டும். இதுதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறு வணிகர்களையும் அவர்களை நம்பி தொழில் செய்யக்கூடிய GSTPக்கள் மற்றும் வரி ஆலோசகர்களையும் மேலும் சங்கடத்திலும் பொருளாதார சூழ்நிலையிலே அதிகமாக பொருள் தாமத கட்டணம் வரும் என்பதை சொல்லி அனுவல் ரிட்டர்ன் தாக்கல் செய்ய சொல்வது எந்த வகையில் நியாயம்? சட்டம் படித்தவர்கள் இதற்கு விதிவிலக்கு வாங்க வேண்டும். ஏனென்றால் பிலோ 2 crores அனுவல் ரிட்டர்ன் தாக்கல் செய்பவர்கள் ரெகுலர் டீலருக்கு தேவையில்லை எனும் போது 1.5 crores கலவை வணிகர்கள் காம்போசிஷன் டீலருக்கும் GSTR-4 தேவையில்லை என ஜிஓ விரைவில் வர வேண்டும். அதற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களும், அகில இந்திய வணிகர் சங்கமும், தமிழ்நாடு வரி ஆலோசகர் சங்கமும், அகில இந்திய வரி ஆலோசகர் சங்கமும், குறிப்பாக AFTP GSTPக்கள் சங்கமும் உரிய நடவடிக்கை எடுத்து விதிவிலக்கு பெற வேண்டும். ஏனென்றால் ஒன்று, அனுவல் ரிட்டர்ன் 9 மாதங்கள் கால அவகாசம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அனுவல் ரிட்டர்ன் தேவையில்லை என்று 1% டீலர்களுக்கு நிதி அமைச்சகமும் தமிழ்நாடு அரசாங்கமும் அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.